ஓகே, வெல்கம் டு பிகே vlogs. ஸோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, as of உங்களுக்கு தம்ப்லைன்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னா, மதனும் நம்ம கேமராமேன் அவரும் சேர்ந்து கார் ஓட்ட கத்துக்க போறாங்க. என்னென்னலாம் கொடுமை நடக்க போகுதுன்னு தெரிய போகுது. பயங்கரமான மேட்டர்லாம் இதுல இருக்கு. மொத்த வச்சு, அதாவது எவ்வளவுலாம் சேர்த்து வச்சிருக்க வன்மத்தை நான் இன்னைக்குதான் தீர்த்துக்க போறேன். அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து நம்ம சின்ன வயசுல இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சு விளையாடி இருப்போம். ஆமா. சோ இப்போ நான் வந்து இது லெஃப்ட் திருப்பினா ரைட்ல திருப்பிடுவியே அந்த மாதிரி. ஓகே, அப்ப தெரிஞ்சிருச்சு. நம்ம லெஃப்ட்னு சொன்னா கண்டிப்பா ரைட்ல தான் திருப்போம். பட்டன் எல்லாம் இப்படி 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 நோண்டி கீரை புடுங்கி அப்படி எரிஞ்சிரு. சரியா? புடுங்கி எரிஞ்சிரு. வரலன்னா ஸ்டேரிங் கையில கழட்டிடு. ஓட்டுறதுல வந்து ஓடாது, அப்படியே பறக்கும் பறக்கும். அவ்வளவுதான். பாலையா பேன் நினைக்கிறேன். இப்ப அமுக்குன உடனே கார் பறந்து எப்படி நம்ம ஏலியன் அட்டாக் பண்ண போறோமா? படத்துல வந்து பலூன்ல வந்து அப்படியே பைக்லயே பறக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க. ஸ்டே டியூன் அண்ட் watch the video and of course subscribe பண்ணாதவங்க ஜஸ்ட் subscribe பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு பெல் ஐகானை டங்குன்னு தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஷேடோவா மாதிரி அந்த பெல் வந்து கருப்பாயிரும். அப்படின்னா நீங்க பெல் ஐகானை அமுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் அமுக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து போய் சப்ஸ்கிரைபா அமுக்குங்க. சரி, அதாவது இப்போ நான் இப்போ ஒரு டீச்சர் மாதிரி வந்துட்டேன், ரைட்டா? இதனால ஜாலியா பேசுனதெல்லாம் வேற, ஓகேவா? ஸோ நான் மட்டும் தான் இங்க பேசுவேன், கேட்கறது மட்டும் தான் உன் வேலை. இவ்வளவுதான் கேட்கணும், ஓகேவா? அதாவது பிரவீன் தானே காமெடி எல்லாம் பண்ணுவான் அப்படிலாம் நினைக்க கூடாது. வேலைன்னு வந்துட்டா நான் கொஞ்சம் டெரரான ஆளு. பட்டுன்னு காதை பிடிச்சி கடிக்கலாம். குண்டூசி உங்களுக்கா குண்டூசி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா அடிக்க மாட்டேன். குண்டூசி இருக்கு, எடுத்து சரக்குன்னு ஒரே சுருவு தொடையில. அது எங்க வச்சேன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, இது பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் காரை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட், சென்டர், ரைட். புரியுதா? இப்ப அந்த மிரர்ல என்ன தெரியுது? அந்த மிரர்ல வந்து காரோட டிக்கி தெரியுது. அடுத்துக்கு பாத்தீங்கன்னா செருப்பு தெரியும். நான் மூடிட்டு அதை கார் தெரியுமா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கார் வந்து டயரோட தெரியணுமா? டயரு அந்த பின்னாடி இருக்கிறது தெரியணும். கார் தெரியணும், காரோட பேக் தெரியணும், எவ்வளவு லாங் இருக்கு காரு அப்படின்றது தெரியணும். பண்ணிட்டீங்களா? தெரியுதா? பின்னாடி இப்ப தெரியுதா? கரெக்டா கேமராமேன் நடுவுல கேமரா புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா போல. சைட் அடிக்கிறாரா? ஏண்டா இங்க ஃபோக்கஸ் நாட்டம் முடிச்ச நாயே, இங்க பார். ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஏபிசி ஆஃப் டிரைவிங் சொல்லுவாங்க. ஏபிசி ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். ஆக்சிலேட்டர் அங்க இருக்குது. நான் சொன்னது ஏபிசி. அதுதான் ஏபிசி. இப்ப அப்படி இருக்கும்போது ஆக்சிலேட்டர், பிரேக், இதுதான் கிளட்ச். அப்ப நீ இந்த சைடு ஏபிசின்னு சொல்லிருக்கோம். அத நான் சொல்ல விட்டாதானே சார் நீங்க எந்த ஸ்கூல்ல? சரியா? அது ஆக்சிலேட்டர், இது பிரேக், இது கிளட்ச். ஓகே, புரியுதா? காலு பாஸ் நான் தான் பேசுவேன்னு சொன்னேன், புரியுதா? அதனால மூடிக்கிட்டு கேட்கணும். ஓகே, ஏபிசி. இந்த காலை வச்சுதான் கிளட்சையும் மிதிக்கணும், பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இப்பதான் ஏபிசியே வரியா? சரி, இந்த காலை வச்சுதான் பிரேக்கையும் மிதிக்கணும், கிளட்சையும் மிதிக்கணும். ஆமா, இந்த கால் வெறும் ஆக்சிலேட்டர்ல அமுக்கணும், தூக்கணும். அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றது. யார் ரோல் ஆகி விழுந்து மண்டை உடஞ்சி ரத்த கலரியோட நீ சாவர நிலைமையில இருந்து இல்ல, நான் இறங்கிடுவேன், இந்த ஓரத்தை வந்து குதிச்சிருவேன். சரியா? ஆமா. முதல் விஷயம் என்ன, கார் உள்ள வந்தோடனே சீட் பெல்ட்டை போடும். டிரைவிங்க்கு மெயினான திங் சீட் பெல்ட் கைஸ். கண்டிப்பா நீங்க சீட் பெல்ட்டை போட்டிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் கைஸ், நம்மளும் சீட் பெல்ட்டை போட்டிருக்கணும். போடுங்க. முக்கியமான, அதாவது இது கொஞ்சம் தொப்ப இருக்கனால கொஞ்சம், ஆமா, கொஞ்சம் தொப்ப இருக்கும், பிதிக்கிட்டு இருக்கும். நல்லா இழுத்து போட்டு அமுக்குங்க. ரெடியா? என்ன பேண்ட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பண்றான். சரி, ரைட். இப்ப வண்டியை முதல்ல என்ன பண்ண போற? ஸ்டார்ட் பண்றேன். எல்லாரும் கடவுளை கும்பிட்டுக்கோங்க. அதை நாங்க கும்பிட்டுக்கணும், அவங்க எல்லாம் ஜாலியா தான் பாப்பாங்க. ஆன் பண்ணு. இப்ப இதெல்லாம் ரொம்ப அவசியமா? எப்படியோ ஸ்டார்ட் பண்றா. பண்ணிட்டேனே. இன்ஜினை ஸ்டார்ட் பண்றா. முடியல. அப்படியே அமுக்கினே இரு, வந்துரும். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஹேண்ட் பிரேக்கை இப்ப ரிலீஸ் பண்ணு.
பண்ணிட்டேன் கரெக்டா. இப்ப கிளட்ச மிதி, ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடு. காலை எடு. என்ன ஏன்டா ஆக்சிலேட்டர் மிதிக்கிற? சரி சரி கூல் கூல். கால் எடுறா. இப்ப கிளட்ச மிதிச்சிட்டேன், இப்ப கீரை போட போறேன். ஆக்சிலேட்டர் முதல்ல நீ கால் எடு. எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டியா? கிளட்ச மிதி. மிதிச்சிட்டியா? இப்ப கியரை எப்படி போடணும் தெரியுமா? அது என்ன கியரு? ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஃபர்ஸ்ட் கியர் இப்ப பொறுமையா கால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்ப வண்டிய பொறுமையா, அதாவது தனு சொல்லுவார்ல, ஸ்ட்ரைக்கரை விடுற போது எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கோ அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும். கண்ணை மூடி தோக்குற மாதிரி. இப்ப என்னன்னா வண்டிய லைட்டா இப்ப மூவ் பண்றேன். நவரவே இல்லையே. அவ்வளவுதான். பொறுமை பொறுமை பொறுமை. பிரேக் மிதி. உயிர் பயத்தை காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். உயிர் பயத்தை தற்கூரி நாயே. ஆக்சிலேட்டர் மிதிச்சுட்டு தான் பிரேக்க மிதிக்கணும். எனக்கே கிளட்ச மிதிச்சுதான் பிரேக்க மிதிக்கணும். அப்பதான் வண்டி ஆஃப் ஆகாம நிக்கும். புரியுதா? சர்ன்னு போக கூடாது. சரிங்க, முதல்ல திருப்புங்க. நீ எங்க போய் முட்டை போறேன்னு தெரியல. எங்க திருப்பிக்க லைட்டா கிளட்ச இது பண்ண. பொறுமை. ஆக்சிலேட்டர் பிரேக்க மிதி. கிளட்ச புடி. போ. அப்பா இப்பதான் மூவ் பண்றான். பொறுமை பொறுமை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆக்சிலேட்டர் ரைட்டா. அப்பா பள்ளத்திலே கொண்டு வரான். போ ரைட்டா. சொல்றேன்டா, எங்க பாக்குறேன். சரி எங்கேயோ போதுடா. ரெண்டாவது கியருக்கு போவாத. ஃபர்ஸ்ட் கியர்லயே நீ முதல்ல போ. ஐயோ வண்டி ஆஃப். கிளட்ச மட்டும் பொறுமையா ரிலீஸ் பண்ணு. வண்டி மூவ் ஆகும் பாரு. வா ரிலீஸ் பண்ணு. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணு. இன்னும் கியரே போடல. லைட்டா ரிலீஸ் பண்ணு பாப்போம். அவ்வளவுதான். அப்படியே கிளட்ச் இப்ப லைட்டா மிதி. நிறுத்து. பிரேக்க மிதி. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. பத்தி ஆக்சிலேட்டர் கொடுக்காம மூவ் ஆகுது. இப்ப லைட்டா ஆக்சிலேட்டர் கொடு. பொறுமையா மெல்லமா மெல்லமா வண்டியோட அந்த ஸ்பீட்னஸ் உணரு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கொடுக்கணும். சூப்பர், அட்டகாசம். ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுக்குற மாதிரி தெரியுது பாரு. ஸ்லோ பண்ணிக்க. இப்ப லைட்டா கொடு. கிளட்ச் அதே அளவுல இருக்கட்டும். அதை நீ எதுவுமே மாத்த வேணாம். அவ்வளவுதான். ஸ்லோ பண்ணி வண்டி ஆஃப் ஆகல. ஆஃப் கிளட்ச்லயே இருக்கு. திருப்பு. இப்படி இப்படி ஸ்லோ. ஆக்சிலேட்டர் பொறுமையா. ஆக்சிலேட்டர் இப்ப கொடுக்காத. விட்டுரு. ஆக்சிலேட்டர் கொடுக்காத, சுத்தமா கொடுக்காத. அவ்வளவுதான். கல்ல ஏத்திட்டோம் வெட்டிக்கிறமா. இப்ப கொடு. ஆக்சிலேட்டர் லைட்டா கொடு. லைட் அது வேற. சரி அவ்வளவுதான். லைட்டா ஆக்சிலேட்டர் பொறுமை. கொடுக்காத. கிளட்ச முதி. கிளட்ச மிதி. ஃபுல்லா மிதி. ஃபுல்லா மிதி. பிரேக்க மிதி. கிளட்ச மிதிச்சுட்டே பிரேக்க மிதி. அவ்வளவுதான். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. மிதிச்சது மட்டும் தான் அவரு. முதல்ல மிதி. ஸ்டேரிங் இப்படியே இருக்குது. எப்ப நான் இந்த ஆட்டோ டிரைவர்ல ஒன் சைடா உட்காந்துட்டு இப்படியே பாத்துக்கிட்டே ஓட்டுவாங்க தெரியுமா? ஏன்னா வராது. கொஞ்சம் அதுதான் சொல்றேன். பொறுமையா போகணும். டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போயிருந்தா அவனை எழுத்தாணி கொண்டே ஒரு குத்தி இருப்பான். இப்படி வச்சு ஒரே சுருவா சொல்லி இருப்பான். நம்ம PK Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்.